லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் சீரியல் வந்து பார்க்குற எனக்கு பழக்கம் இல்லை. அஃப்கோர்ஸ் லிமிட்டட் நாலேஜ் எனக்கு அதை பற்றி. மாரிமுத்தண்ணன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். மாரிமுத்தண்ணன் வந்து ஆனால் தம்பி இது மாதிரி ஒரு படம் நான் சீரியல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 20 நிமிஷம் உட்காந்து அவரே அவரோட மொபைலில் கம்ப்ளீட்டாக காட்டினார். அவர் காமிச்சப்போ பார்த்தப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த படத்தை உங்கள்கிட்ட பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. டெஃபரெண்டாக நான் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ வீட்டுக்கு நான் போனாலும் எப்போ போனாலும் இவரோட எதிர்நீச்சல் தான். இது வந்து வீட்டில் சொல்லாத நாளே இல்லை. ஸோ அன்னையிலிருந்து அந்த எதிர்நீச்சல் தெரியும். பட் இங்கே வர்றேன்னு சொன்னப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் பேர் திருச்செல்வம் சொல்லி அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ எனக்கு அவரை வந்து ஒரு நல்ல ஆக்டராக டைரக்டராக தெரியும். ஆனால் ரொம்ப வந்து இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு சின்ன அவரை பற்றின ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது என்னன்னா இவர் ஒவ்வொரு எபிசோடும், அதாவது சீரியலை பொறுத்த வரைக்கும் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த வெட்னஸ்டே ஃப்ரைடேக்காக இவர் மண்டே டியூஸ்டே அது என்ன டெலிகாஸ்ட் ஆகுதோ, இதில் எந்த சீன் ஹைலைட் ஆகுது, அதில் என்ன டிஆர்பி எங்கே எகிருது, எதனால் எந்த சீனால் எகிரிச்சின்னு அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணுவார், இல்லை அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஜஸ்ட் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டி வேணும். ஏன்னா சீரியலுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும், ரசனை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அனாலிட்டிக்கல் தியரி இல்லாமல் ஒரு சீரியலை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் நினைக்கிறேன் இருக்குமா? ஆமாம், இது ஆரம்பிச்சு ஒரு 4 years ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரியலி அதுதான் பெரிய சேலஞ்சிங். அது இல்லாமல் அவரோட சவுண்ட் சென்ஸை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து சவுண்டாக எப்படி எப்படி பேக்ரவுண்ட் இருக்கணும், இதை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுவாருன்னு. ஸோ கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு நான் பேசிக்கலாக சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு தான், சவுண்ட் இன்ஜினியரிங் தான் படித்தேன்.